பிஜேபி சேர்ந்த தொகுதி மறுவரையறை திமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. திமுகவுக்கு அட்வான்டேஜ் இல்லைங்களா அவங்க பார்க்கல. வெஸ்ட் பெங்கால்ல இது அவங்களுக்கு அட்வான்டேஜ். பாதிப்புன்னு ஸ்டாலின் சொல்றது நியாயம் தான். பாஜக என்ன பாக்குறாங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகவை தான் பாக்குறாங்க. காங்கிரஸ் கீழே தள்ளதுக்கு தான் மோடிஜியோட நோக்கம். நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு அதை ஸ்டாலின் முன்னெடுத்து பெரிய அளவுக்குள்ள போறாரு. ஒரு பெரிய பூஸ்ட் ஆயிருக்கு ஸ்டாலின். இதுல அவரு வேகமா தான் ஸ்டாலின் இருக்கிறார். இது களத்துல கண்டிப்பா நின்று பெரிய அளவுல களத்துல இம்பாக்ட் இருக்காங்க. ஆல்ரெடியே திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. களத்துல இது மேலும் இம்பாக்ட் ஆகும். இந்த தேர்தல்ல அதிமுக பாஜக பர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியா தான் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. எடப்பாடியால தாக்கு பிடிக்க முடியுமா? பெருமள ஓட்டு ஸ்டாலினுக்கு, விஜய்க்கு, சீமானுக்கு போகும். எடப்பாடி அதிக அளவுல விஜயால பலையனப்படுவார். ஸ்டாலின் விஜயால பலையனப்படுறது எடப்பாடியோட குறைவாதான். அப்ப ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் விஜயால கூடுமே தவிர குறையாது. அதிமுக பாஜக அணி எந்த இடத்துல சிக்கல்ல மாட்டுச்சு? அதிமுக பாஜக அணி பிரிஞ்சு போனதுல சிக்கல்ல மாட்டிட்டு. பிரிஞ்சிருக்க கூடாது. ஏன் அமித்ஷா இந்த பக்கமே காணும் சார்? மோடியும் பெருசா ஆக்டிவா இருந்த மாதிரி தெரியலையே. மோடி கன்னியாகுமரியில வந்ததுல போலரைசேஷன் தான் ஆகும். அது மட்டுமல்ல, அதிமுக ஓட்டு இந்துத்துவாக்குள்ள கரையும். எப்படி ஐயா எடப்பாடிக்கு மக்களவை முக்கியத்துவம் இல்லையோ அதே மாதிரி மோடிக்கும் சட்டமன்றம் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. சசிகலா ராமதாஸை விட கேண்டிடேட் எல்லாம் போட்டு ரொம்ப எகிரி அடிக்கிறாங்க. சசிகலாவுக்கு இந்த என்டிஏ ஓட்டு 24 விழுந்த ஓட்டு தான் சசிகலாவுக்கு முக்கியத்துவ ஓட்டு போகும். அண்ணாமலை களத்துல இருக்கிறாரா இல்ல இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா? அவரு அரசியல் களத்துக்குள்ள இருக்கிறாரு. அண்ணாமலை காரணம் இல்ல, கட்சிக்காரங்க காரணம். எல்லாரும் சொல்றாங்க 26க்கு பிறகு தமிழ்நாடுடைய தேர்தல் கணக்கு மாறும் அப்படின்னு. நீங்க ஏதாவது அப்படி நினைக்கிறீங்களா? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. எலெக்ஷன் டைம்ல பிஜேபி சேர்ந்த தொகுதி மறுவரையறை இது திமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. திமுகவுக்கு அட்வான்டேஜ் இல்லைங்களா அவங்க பார்க்கல. வெஸ்ட் பெங்கால்ல இது அவங்களுக்கு அட்வான்டேஜ். மம்தா பானர்ஜி எல்லா எம்பிக்களையும் அனுப்பி வைக்கல. அப்ப என்ன சொல்றாங்க? இது பெங்காலுக்கு எம்பி கூடுது, அதுக்கு நான் எதிராக இல்லைன்னு எல்லா எம்பிக்களையும் அனுப்பி வைக்காம ஒரு அரசியலை மம்தா பானர்ஜி பண்றாங்க. ஸ்டாலின் எல்லா எம்பிக்களையும் அனுப்பி வச்சுட்டாரு. தமிழ்நாட்டுக்கு குறையுதுன்னா ப்ரொபோர்ஷனேட்டா குறையுது. 25 விழுக்காடு எம்பி இருந்ததுன்னா அது 20 குறைஞ்சு போகும். 39 46 ஆகும். அவங்களுக்கு 80 140 ஆகும். இதுதான் முக்கியமான இது. பாதிப்புன்னு ஸ்டாலின் சொல்றது நியாயம்தான். அது ஸ்டாலின் சொல்றாரு, சீமான் சொல்றாரு, விஜய் சொல்றாரு, சிதம்பரம் சொல்றாரு, எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்க. ஸோ பாஜக என்ன பார்க்குறாங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகவை தான் பார்க்குறாங்க. இப்போ யூபியில் கூடும், காங்கிரஸுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. பீகாரில் கூடும், காங்கிரஸுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ராஜஸ்தானில் கூடும், காங்கிரஸ் பிஜேபிக்கு அடுத்து இருக்குது. மத்திய பிரதேசில் கூடும், பிஜேபிக்கு அடுத்து இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் கூடும், காங்கிரஸுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஹரியானாவில் கூடும், பிஜேபி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, காங்கிரஸும் ஒரு இதாக தான் இருக்கும். இப்படி கூடக்கூடிய ஸ்டேட்டுகள் எல்லாம் காங்கிரஸ் கீழே கிடக்கு. அப்ப காங்கிரஸ் கீழே தள்ளதுக்கு தான் மோடிஜியோட நோக்கம். அதே வேளையில குறையிற ஸ்டேட்லயும் காங்கிரஸ் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு. அப்போ அவரு அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதுங்கிறதையும் தாண்டி அவர் தன் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. கேரளாவில் காங்கிரஸ் எதுக்குறாங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சிதம்பரம் கடுமையா எதுக்குறாரு. ஸோ காங்கிரஸ் சவுத்தில் கர்நாடகாவில் சித்தாராமையா இருக்கிறார். ஸோ இந்த சவுத்தில் இது பல அம்சத்திலையும் காங்கிரஸ் ஆல் இண்டியாவில் ஒரு முடிவு எடுக்க முடியல. மோடிக்கு கட்டுப்பட்டு தமிழக பாஜக முதற்கொண்டு காஷ்மீர் பாஜக வர ஒத்த முடிவில் பாஜக இருக்காப்புல. என்டிஏல சவுத்தில் இருந்தாலும் மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுக்காக நாயுடு ஆதரிச்சிட்டாரு. நிதிஷ்குமார் அவருக்கு லாபம் தான் ஆதரிக்கிறாரு. ஸோ நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு அதை ஸ்டாலின் முன்னெடுத்து பெரிய அளவுக்குள்ள போறாரு. ஏற்கனவே ஸ்டாலின் இதை முன்னாடியே முன்னெடுத்தாரு. அப்போதான் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்தது. இப்போ எலெக்ஷன் டைம் பாசிச பாஜகன்னு சொல்றாரு. அப்போ இது ஸ்டேட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷனை கொண்டு போக முடியாது. சென்ட்ரல் கொண்ட ஒரு நடவடிக்கை எம்பிக்களை குறைக்கும் போது ஸ்டாலினுக்கு ஸ்டாண்ட் அதுல இதாயிருது. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஆயிருது ஸ்டாலினுக்கு.
அதை ஸ்டாலின் தெளிவாக பயன்படுத்திக்கிட்டாரு. இதுல வந்து அவர் வேகமாக தான் ஸ்டாலின் இருக்கிறார். அந்த காஷ்மீர் உடைத்த பிரச்சனையிலேயே வந்து வேலூர்ல திமுக ஜெயிச்சது அந்த சமயத்துல இது ஒரு பெரிய இம்பாக்டா இருந்தது. இது களத்துல கண்டிப்பா நின்று பெரிய அளவில் களத்தில் இம்பாக்ட் இருக்காங்க. ஆல்ரெடியே திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, களத்துல இது மேலும் இம்பாக்டா இருக்கும். இந்த தேர்தலில் அதிமுக பாஜக பர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியாக தான் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. எடப்பாடியால தாக்கு பிடிக்க முடியுமா? எடப்பாடி அவர் ஃபைட் பண்றாரு, அவரு சாதாரண ஆள் இல்லை. அந்த இடம் என்னன்னா 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு எடப்பாடிக்கு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாமக ஓட்டு அன்புமணி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது கொஞ்சம் போலரைஸ் பண்ணிடுவாங்க. அதை அவர் 10.5 பற்றி அன்புமணியை ஸ்ட்ராங்காக பேசுறாரு. இதுல பாஜக ஓட்டு வந்து என்னதான் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாலும் அவர் வந்து 2024 அண்ணாமலை சொன்னது வேற. திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொன்னது. இப்போ வந்து அண்ணாமலை சொல்றது திமுக மட்டும் எதுக்குறாரு. அப்போ இன்னும் 2 வரையும் சேர்த்து எதுக்கும்போது இப்போ திமுக மட்டும் எதுக்காருன்னு சொல்லும்போது வந்து அதில் வந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த ஓட்டு எடப்பாடிக்கு எதிராக விழுந்த ஓட்டு தான். அப்போ அதில் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டுகள் தான் ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டு தான் அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மற்றபடி பெருமளவு ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு, விஜய்க்கு, சீமானுக்கு போகும். அது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு தன்மைக்குள்ள அது போகும். சீமான் அந்த ஓட்டை குறி வச்சு தான் வந்தார். இப்போ சீமான் வந்து 4 வரையும் அடிச்சு போறாரு. காங்கிரஸ், பாஜக, திமுக, அண்ணா திமுக 4 வரையும் அடிக்கக்கூடிய சக்தியும் வீரமும் எனக்கிட்ட தான் இருக்கு. விஜய் காங்கிரஸ் கிட்ட மடங்கி போறாருங்கிறத விஜய்க்கு அந்த இதை அடிக்கிறதுக்காக, விஜயை காலி பண்றதுக்காக 4 வரையும் அடிச்சு சீமான் போறாரு. ஓகே, 4 வரையும் அடிக்கிறது கூட பாஜக ஓட்டர்ஸ் மத்தியில் காங்கிரஸையும் சேர்த்து சீமான் அடிக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரும். எனவே அந்த ஓட்டர்ஸ் வந்து 18 விழுக்காடு ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, எடப்பாடிக்கு, ஸ்டாலினுக்கு, சீமானுக்கு, விஜய்க்குன்னு 4ஆக தான் பிரிஞ்சு போகும்னு நான் கணக்கு போடுறேன். ஸோ அந்த இடம் எடப்பாடிக்கு ஒரு மைனஸான இடம். மற்றபடி எடப்பாடி வந்து காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணியினார். அதில் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. அப்போ சீமான் லீடர்ஷிப்பில் அதை கிளைம் பண்ணுறாரு. காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்களை நான் தானே சுத்த வீரனா லீடராக இருக்கிறேன், நீங்கள் போயிட்டீங்களாங்கிறத அதை இது பண்ணுறாரு. தேமுதிக அணியை விட்டு போயிட்டு அது ஒரு பாதிப்பு ஏற்படும். முபாரக் போயிட்டாரு, கிருஷ்ணசாமி விலகிட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள என்டிஏ ஆதரித்த கே செல்வகுமார், முத்தரையர், வீரமுத்தரையர் பேரவை, நான் தான் அவர் கட்சியெல்லாம், தமிழர் தேசம் கட்சியெல்லாம் நான் ஆரம்பிக்க வைக்கிறதுக்கெல்லாம் திருச்சியில் போய் விடுமுறை முத்தரையத்துக்கெல்லாம் வந்து நான் பெருசாக இது பண்ணேன். அவர் நத்தத்தில் நிற்கிறாரு. அவரால் முன்னம் உழுந்த ஓட்டில் ஒரு சிறு பாதிப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எடப்பாடிக்கு ஒரு பாதிப்புனாலும் ஸ்டாலினுக்கு இதில் 2.7 விழுக்காடு தேமுதிக கூட்டணி இரட்டை தலைமை பெய் ஒற்றை தலைமையான பிறகு என்டிஏக்குள்ள இருந்த ஓபிஎஸ், ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்க செய்த ஓபிஎஸ் அங்கே கூட்டணி, தேனியிலெல்லாம் 55 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுத்து ஓபிஎஸ் ஜெயிப்பாருன்னு இன்னைக்கு நண்பர் மதுரையிலேருந்து ஒரு நண்பர் தெளிவாகவே சொன்னார். இதில் ஸ்டாலினுக்கு வந்து 24 விடவும் தேமுதிக கூட்டணி, செல்வகுமார் சேர்ந்தது, ஓபிஎஸ் சேர்ந்தது, இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. 50 விழுக்காடு பலத்தில் இருக்கிறாப்புல. எடப்பாடி பழனிசாமி சீமானால பலகீனப்படுறாப்புல. என்ன கவுண்டுன்னா நிலைப்பாட்டில் மாறினது. சீமான் 4 வரை எதிர்த்து திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக ஊதுகுழல் ஒட்டுணிகள் 90% தன் நிலைப்பாட்டில் சீமான் ஸ்டெடியாக இருக்கிறது மக்களுக்கு தெரியும். நாம் தமிழர் தம்பிகளும் அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தென் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காது. இது சீமானுக்கு பலமும் எடப்பாடிக்கு ஒரு பலவீனமும் கொடுக்கும். இதை தாண்டி விஜய்க்கு என்ட்ரியில் எடப்பாடி தான் அதிகம் பாதிக்கப்படுவார். காரணம், விஜய் வந்து அதிமுக அதிருப்தியாளர்களை RS முருகன், இவர் நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயணன், தென் செங்கோட்டையன், சத்யபாமா, JCD பிரபாகரன், தூசி மோகன், VM பாபு, லோகேஷ், இப்படி சுப்பிரமணியம், ஸ்ரீதர், ராஜலட்சுமி நிற்கல, இப்படி அதிமுக அதிருப்தியாளர்களை தான் கேண்டிடேட்டாக வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி தான் வரார். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல் சீமான் அடிக்கிறார். ஜெயலலிதாவை சொல்லிட்டு என்னப்பா ஊழலை ஒழிக்க போற, இலவச படத்தில் இலவசங்களை எழுத்துக்கிட்டு இங்கே இலவசன்ட்டு மோசடித்தனத்துக்கு அளவே இல்லைன்னு சீமான் அடிக்கிறார். என்றாலும் எடப்பாடி சென்றிக்கா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு. ஸோ எடப்பாடி வந்து அதிக அளவில் விஜயால பலகீனப்படுவார். ஸ்டாலின் விஜயால பலகீனப்படுறது வந்து எடப்பாடியோட குறைவாக தான் இருக்கும். அப்போ ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் விஜயால கூடுமே தவிர குறையாது.
ஸோ எல்லாமே வந்து ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறிப்பாக பெரிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஸ்டாலினை பெரிய அளவுக்கு தூக்கிட்டு போகுது. டீலிமிட்டேஷனில் எல்லாருமே வந்து தமிழ்நாடு நலன் கருதி ஸ்டாலினை ஆதரிக்க வேண்டியதான் ஆயிற்று. அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள், அந்த முஸ்லீம் ஜமாத்து இவங்கெல்லாம் வந்து அதை ஆதரிக்கிறதுக்கு காரணம் சொல்றது ரொம்ப எளிதாக போயிருது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை களத்துல இருக்கிறாரா இல்லை இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா? அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள இருக்கிறாரு. அவர் வந்து ஈரோடு கிழக்கிலே நின்று இருக்கணும். ஈரோடு கிழக்கிலே வந்து தமிழ் தேசியத்துக்கிட்ட அந்த திராவிட எதிர்ப்பை அண்ணாமலை விட்டுருக்க கூடாது. அது அண்ணாமலை காரணம் இல்லை, கட்சிக்காரங்க காரணம். அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லும்போது, தம்பி நீ இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு பாஜக வந்து கூட்டணி போனா என்ன செய்வான்னு கேட்டாரா இல்லையா? அப்படியே பாஜக கூட்டணி போயிட்டு அண்ணாமலை எதுவும் செய்ய முடியல. ஈரோடு கிழக்குல அண்ணாமலை மாற்றுங்கிறத சீமான் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இப்போ விஜயும் சீமான் தரப்பு என்ன பாக்குறாங்கன்னா, 3 பேரை வச்சு நம்ம தமிழ் தேசிய எழுச்சி பிரபாகரன் தமிழின தலைவர்னு நம்ம நிறுவனதை தடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் தமிழின தலைவர்கள், மலையாளியும் கன்னடம் தான் தமிழின தலைவர்கள் நிறுவ வந்தவங்க தான். மற்றவங்க தினகரன், கமலஹாசன் போன்றவங்க சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பாஜக எம்ஜிஆர் பேர் தானே வச்சிருக்கிறாங்க. அப்போ பிரபாகரன் பேரை அழிக்கிறதுக்கும் தமிழ் தேசிய அடையாளத்தை காலி பண்ணதுக்கும் வந்தவங்க தான். இப்போ விஜயும் அந்த புள்ளிக்குள்ள தான் வந்திருக்கிறாருன்னு விஜயும் சீமான் லாக் பண்ணிட்டாரு. விஜய் சீமான் எப்படி லாக் பண்றாருன்னா, பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவானவர் விஜய், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் மாதிரி. அப்ப நீங்க என்ன மாற்று? நீங்களும் பிராண்டி விஸ்கி தான். இலவசத்துக்கு ஆதரவானவர் விஜய். அப்ப நீங்க படத்துல தான் இலவச எதிர்ப்பு, நேரில் இலவச ஆதரவு. அப்ப நீங்க என்ன மாற்று? நீங்களும் ஒரு ஏமாற்று தான், மோசடி தான். ஏன் அமித்ஷா இந்த பக்கமே காணும் சார்? மோடியும் பெருசா ஆக்டிவா இருந்த மாதிரி தெரியலையே. மோடி கன்னியாகுமரியில் வந்ததுலே போலரைசேஷன் தான் ஆகும். அது மட்டுமல்ல, அதிமுக ஓட்டும் இந்துத்துவாக்குள்ள கரையும். அதிமுக ஓட்டும் டீலிமிட்டேஷனுக்குள்ள அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஆயிட்டாரு. ஸோ ஒரு வகையில் பார்த்தா எப்படி ஐயா எடப்பாடிக்கு மக்களவை முக்கியத்துவம் இல்லையோ, அதே மாதிரி மோடிக்கும் சட்டமன்றம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியுமே பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ராகுல் காந்தி பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அவருக்கு வந்து ஸ்டாலின் அவரை பிஎம்ஆ சொல்லலைங்கிற கோபம்லாம் இருக்குது. அன்னைக்கு எதுவும் சமாதானமான மாதிரிப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க முன்னமே சொல்லியிருந்தீங்க, இப்போ விஜய் ஃபேக்டர், நாம் தமிழர் ஃபேக்டர் ரெண்டுலையும் தாக்கு பிடிக்க மாட்டாரு அப்படின்னு களம் சொல்லுது. அதுதான் நிதர்சனமா? நாம் தமிழர் ஃபேக்டர் வந்து நடைமுறையிலே நமக்கு தெரியுது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு விழுக்காடுல இருந்த சீமான் எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் 8.2 வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு நிலைப்பாட்டில் சீமான் 4 கட்சியை எதிர்த்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 2 தேசிய கட்சிகளை எதிர்த்து நிற்கிறாரு. எடப்பாடியும் 2 தேசிய கட்சிகளை எதிர்த்து நின்றவர் 26 நிலைப்பாட்டிலிருந்து மாறிட்டார். ஸோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காத எடப்பாடியை சீமான் வந்து விமர்சனம் பண்றாரு. விஜயகாந்த் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து சீமானுக்கு ஒரு பிளஸ் தான், எடப்பாடிக்கு அதில் ஒரு மைனஸ். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி வர்றது, செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ் போன்றவங்களெல்லாம் கையில் எடுத்து வர்றது எடப்பாடிக்கு ஒரு மைனஸ் தான். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தேர்தல் முடியல தெரியும். என்ன பொறுத்தவரை எடப்பாடிக்கு மைனஸ் தாங்கிறது என்ன மாறுபட்ட கருத்து இல்லை. இதுல அதிமுக பாஜக அணி எந்த இடத்துல சிக்கல்ல மாட்டுச்சு? அதிமுக பாஜக அணி பிரிஞ்சு போனதுல சிக்கல்ல மாட்டிட்டு. பிரிஞ்சிருக்க கூடாது, 24 பிரிஞ்சிருக்க கூடாது. பிரிஞ்சிருந்தா அது ஓட் டிரான்ஸ்ஃபர் இருந்திருக்கும். பிரிஞ்சதில் தான் சிக்கல். அதிமுக அணி பிரிஞ்சு அண்ணாமலை ஒரு தலைவராக வந்ததுனால தான் சீமான் வளர்ந்தார். சீமான் வளர்ச்சியை பற்றி பலரும் சொல்லும்போது என்னோட பார்வை என்னன்னா, 1.1 தான் சீமான் இருந்தார். ஒரு கமலஹாசன், தினகரன் வந்ததுனால தான் அவர் வந்து 6.5 வரை வந்தார். நீங்க கரெக்டா பார்க்கணும் எதையும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கருணாநிதி ஜெயலலிதாவை அடிச்சு வந்தார். 234 கேண்டிடேட் போட்டு 1.1 விழுக்காடு ஓட்டு தானே எடுத்தார். மாற்றம் பண்ணி சீமானுக்கு யாரும் ஓட்டு போடலையே. அப்போ ஏற்கனவே இருந்த பழைய போல்ஸான ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், பாஜக 2.7, இந்த 5 பேரையும் சீமானால் அசைக்க முடியலையே. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார். ஜெயலலிதா இருந்து ஒரு 1.1 விழுக்காடு ஓட்ட ஜெயலலிதா இருந்து பிரிச்சுக்கிட்டார். அது திமுக அதை ஓகே 1.1 இதை பிரிச்சுக்கிட்டார். அடுத்து கமலஹாசனும் தினகரன் வரும்போது தானே அவர் ஏறி வராரு. புதிய போல்ஸ் வரும்போது தினகரனுக்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதானே சீமானை உயர்த்தது. கமலஹாசனுக்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம்? அதுதானே சீமானை உயர்த்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை தேசிய கட்சியின்
தலைவர் தாங்கிறத சீமான் அடிக்கிறாரு. தம்பி திமுக கூட உங்க கட்சி கூட்டணி போனா போய் தான் தீரணும், அண்ணா திமுகவோட போனா போய் தான் தீரணுங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. அப்ப நான் தனித்துவ தலைவர்னு வராரு. இப்பவும் விஜய் வராரு. விஜய் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா நிற்கிறாரு, இலவசத்துக்கு ஆதரவா நிற்கிறாரு, டாஸ்மார்க்கு ஆதரவா நிற்கிறாரு, திராவிடத்துக்கு ஆதரவா நிற்கிறாருன்னு விஜயில இருந்து இவர் எதுலெல்லாம் வேறுபடுறாரோ அதை சொல்லி வளர பார்க்கிறாரு. பார்ப்போம் என்ன வருதுன்னு. 3 பேரை வீழ்த்தின சீமானால விஜய் கிட்ட எப்படி வராரு. அது விஜய் வீழ்த்துறதுக்கு தான் 29 நான் தனிச்சுன்னு பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். நீங்க பாத்தீங்களா சார், சசிகலா ராமதாஸை விட கேண்டிடேட் எல்லாம் போட்டு ரொம்ப எகிரி அடிக்கிறாங்க. சசிகலாவுக்கு நல்ல டிராக்ஷன் வந்திருக்கு, ஆதரவு வந்திருக்குன்னு தினமலர்லேயே ஓட்டு வருங்கிறத தெரிஞ்சிருச்சு. என் தம்பி ஜெயந்தன், என் தம்பி ஒரு இன்ஜினியர் அட்வொகேட் ஒருத்தன் உண்டு, அவங்க கூட சொன்னான் அது இந்த கம்யூனிட்டி வந்து திரள முன்னே நீங்கள் எஸ்டிஎஸ் கூட திரண்டாங்க, முத்துராமலிங்கத்தவர் கூட திரண்டாங்க, ராமலிங்கத்தவர் பொதுத்தளம் சசிகலா மேரிடம் திரளுவாங்க, ஓட்டு வரும்னேன்னு சொன்னாப்புல. அது இந்த என்டிஏ ஓட்டு 24 விழுந்த ஓட்டு தான் சசிகலாவுக்கு முக்குளத்தூர் ஓட்டு போகும். இன்னொன்று சசிகலாவுக்கு மற்ற ஜாதிகள்கிட்டையும் சிம்பதி இருக்கு. நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடக்கூடாது, எதிராக இருந்தாங்கிறக்கா குறைச்சி மதிப்பிடவே கூடாது. பறையப்பட்ட சமூக மத்தியிலும் சசிகலாவுக்கு ஒரு சிம்பதி உண்டு. இப்போ எல்லாரும் சொல்றாங்க 26க்கு பிறகு தமிழ்நாடுடைய தேர்தல் கணக்கு மாறும் அப்படின்னு. நீங்க ஏதாவது அப்படி நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெறுவார், நான் உறுதியா நம்புறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.